காண்கே. பொருளே
முழுவதும் முக்கட்புறமனுக்கு பத்து தலைகத்தை தலையோடு ஒத்தைக்கு மற்ற பொருள் பட்டித்தொழில் லட்சத்தை தருவதும் ஒரு நாள் என்ற முருகப்பெருமானின் திருப்புகளுக்கு ஏற்றாற்போல் இதோ தெரிகின்றது. ஈலிசை நாடகம் வளர்ந்த பொன்னாடு என்னாற்றிலும் நன்னாடு நான் பிறந்த தாய்நாடு இந்த மதுரை மாநகரிலே ஆண்டு வந்த ராமலிங்க செட்டியாருக்கும் இந்திராணி அம்மையாருக்கும் மகனாக பிறந்து நல்ல தங்காளி என்ற பெயரோடு முறையே வாழ்ந்து வருகிறேன். தாய் தந்தை வயதில் என்னை விட்டு இருந்தாலும் நல்ல முறையில் வாழ்ந்து வருகிறேன். இருந்தாலும் என் அருகாமையில் இருக்கக்கூடிய யாரையும் காணவில்லை. எங்கு சென்றார்கள் என்றுதான் தெரியவில்லை. வாழ்வும் ஜீவிதம் நன்முறை இருக்கின்றன. அம்மா ஜிபே நம்பர் தான் சொல்லி விட்டுருப்பா. படி உப்பு கம்மி. ஜெயமோ ஜெயம். இந்த நல்லதொரு வேலையை இந்த முறையில் இருக்கின்றேன். ஆமா மிக விரைவாக வர வேண்டிய நீ கால தாமதமாக வர காரணமா ஆலோசனத்துல பற்பல வேலைகள் இருந்தாலும் யாருக்கு கேட்கிறா? இன்னும் கோமதி என்று சொல்லக்கூடிய அன்பரானவர் எழுந்துள்ளே இன்னும் நகைச்சுவை கலைஞர் லோகேஷுக்காக வேண்டி ரூபாய் 101 வாரி வழங்கியிருக்கிறார். அவர்களுக்கு நன்றி கலந்து என்னோட காலத்தாமதம் அம்மா அரசாங்க வேலைகள் இருந்தாலும் அதை சிலவற்றை செய்து முடித்திருந்தாரு காலத்தாமதம். அம்மா பற்பல வேலைகள் இருந்தாலும் அதை சிலவற்றை செய்து முடித்து வர காலத்தாமதம். எந்த வேலையாக இருந்தாலும் நேரமும் காலமும் மனிதனுக்கு முக்கியம். ஆமாம் நேரமும் காலமும் முக்கியம். ஆமாம் நேரமும் காலமும் முக்கியம். அந்த நேரத்தை பாஸ் செய்தால் அது காலம் காலம் பொன் போன்றது. ஆமா கடமை கடமை கண் போன்றது. ஆமா எந்த வேலை செய்தாலும் கடமையும் காலமும் நமக்காக காத்து கொண்டிருக்காது. காலத்தை நன்முறையிலே பயன்படுத்த வேண்டியது யாருடைய கடமை? நம்முடைய கடமை. காலத்தை தவறாக பயன்படுத்தலாமோ? முடியாதுமா. தவறாக பயன்படுத்தலாமா? பயன்படுத்தக்கூடாது. அப்படி இருக்கையிலே என்ன காலத்தாமதம் கேட்டாக்கா என்னென்ன காது பேசுறேன்னு ஏண்டா? ஆமா உனக்கு ஏதாவது குறை இருக்கின்றதா? என்னடா குறை? பெரிய குறை என்னடா குறை? உனக்கு ஏதாவது குறை இருக்கிறதா? பெரிய குறை இருக்குதுமா. என்னப்பா குறை? என்ன குறை தெரியுமா? என்ன குறை? ஒரே டைம் தான் டீ குத்தாவோ அந்த டீ கூட நான் பாதிதாமா குடிச்சேன். இப்ப இன்னொரு டைம் டீயா தான் குத்தா நல்லா இருக்கும். அறிவிலுங்களா? என்னம்மா வந்தவுடனே நீங்க எதுக்காக எவ்வளவு சீக்கிரமா வந்தீங்கன்னு தெரியல. தெரியல நான் மாம்பாத்துல இருந்து நான் 3 மணிக்கெல்லாம் கிளம்பி சொல்லிட்டீங்களே. 8 மணிக்கெல்லாம் இங்க ஊர் உள்ள வந்துட்டீங்க. அருமையான உணவு உபசரிப்பு நல்ல முறையிலே உங்களுக்கு இது போல இடத்தை இது போல அது வந்து பனி காலத்தில் இது போல இடத்தை ஏற்பாடு செய்து கொடுப்பாங்களா? இந்த ஊர்ல அருமையான தாய் கிராமம் கலை வளர்ந்த நன்னகரம். நாம் நாடகத்துறையில ஏன் மாணவர்ன்ற ஒரு காரணத்துக்கு உண்டான கம்பெனியே இந்த ஊர்லதான் இருக்குது. ஆமா நாடகத்துறையில ஏன் இருக்கணும்? தமிழை வளர்ப்பதற்காகத்தான் நாடகத்துறை. நம்முடைய தாய்மொழியாகிய தமிழ் வளர வேண்டும். இந்த கலையை அழிந்துவிடக் கூடாது என்பதற்காக வாழ்கின்ற பெருமக்கள் இருக்கக்கூடிய இடம். இன்னும் கலைமகள் நாடக மன்றத்தை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் எல்லாருமே அரசு பணியில் இருக்கக்கூடியவங்க தான். அதுக்காக நாடகத்துறை விடக்கூடாதுன்னு அந்த நாடகத்துறையின் மீது இருக்கின்ற பற்றினாலே விடாமல் அந்த நாடகத்தை இன்னும் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் நடத்தி கொண்டிருக்காங்க. பணத்துக்காக அல்ல, கலையை வளர்க்க வேண்டும். நம்ம ஊர்லயும் ஒரு நாடக மன்றம் இருக்கின்ற பெருமை இருக்க வேண்டும். ஊருக்காக பெருமையை சேர்க்கின்ற பெரியவர்கள் இருக்கக்கூடிய நன்னகரம். சிறந்த மரதங்க கலைஞர்கள் எல்லாம் இந்த சுற்றுவட்டாரத்தில் இருக்கிறாங்க. அதே போல இந்த ஊருக்கு பக்கத்து இந்த ஊர்ல தான் அவர் செம்பரம்பாக்கம் தான். இன்னும் ஹார்மோனிய கலைஞர்
இன்னும் காளிதாஸ் என்று சொல்லக்கூடிய அத்தகைய பெரியாரை பற்றி சொல்லணும்னா சொல்லவே முடியாது. நான் முதல்ல இதே நல்லத்தங்கால் வேணும் என்று நடத்தும் பொழுது எனக்கு தெரியாது எதுவும். இது சற்று நேரத்துக்கு முன்னாடி வாசித்தாரு, அவர் தான் முதல் பெட்டிக்காரு. ரெண்டாவது காளிதாஸ் ஐயா வந்து உட்கார்றாரு. எனக்கு எதுவுமே தெரியாது, அந்த பையனுக்கு எதுவும் தெரியாதுன்னு எனக்கு சொல்றாங்க. குழந்தை வெளியே அனுப்புன்னு சொல்றாரு. அப்படி சொல்லி நீங்காத இடம் பெற்ற சிறந்த ஹார்மோனிய கலைஞர்களிலே இந்த தமிழகத்திலே, அதாவது மிக சிறந்த நீங்க தான். இதுல நோக்கி தூட்டு போறீங்க நீங்க தான். நான் தான் முதலாளி, நான் தான் ஓடுறது, நான் தான் நிர்வாகி. நான் வெளியே வரணும் இல்லையோ, அங்க ஆல்ரெடி உள்ள 2வது சீட்டி ஓடுது. உன்னுடைய கதையை விடு. விட்டுலாமா? என்னுடைய கதையை விட்டுலாம். நீ கதையை போயிட்டா பணம் வந்துடுமா? உன்னுடைய கதையை விடு, என்னுடைய கதையை தொடு. அப்படியா? உனக்கு ஏதாகிலும் குறை இருக்கிறதா? குறை ஒன்றும் கிடையாது. குறை ஒன்றும் கிடையாது. ஆனால் உனக்கும் குறை இருக்குது, இது கொடுக்கல சொல்றேன். ஆமா. என்னை பார்த்தால் எனக்கு ஏதாவது குறை இருக்கிறதா? உனக்கு என்னமா குறை? செல்வத்துல குறையா, இல்ல பணத்துல குறையா, இல்ல வேலையில குறையா? நீ வச்சதுதான் சட்டம். உனக்கு ஒரு குறையும் கிடையாதுமா. எனக்கு ஏதாவது குறை இருக்கு? குறை ஒண்ணுமே கிடையாது. யார் சொன்னது? நான் சொல்றேன். ஒரு மனிதனாக பிறந்து விட்டால் ஒவ்வொருவருக்கும் ஒரு குறை உண்டு. உனக்கு என்ன குறையோ எனக்கு தெரியாது. ஆனால் என்னுடைய குறையை சொன்னால் தானே தெரியும். எனக்கு ஆடை ஆவணத்தில் குறை இருக்கிறது. குறை கிடையாது. எனக்கு சொத்து பத்திலே குறை இருக்கிறது. குறை கிடையாது. மான மாளிகையிலே குறை இருக்கிறதா? கிடையாது. எனக்கு எந்த குறையுமே கிடையாது. கிடையாது. ஆனால் எனக்கு குறை உண்டு. மாணவா, எனக்கு மான மாளிகையில குறை கிடையாது. எனக்கு ஆடை ஆவணத்திலே குறை கிடையாது. எனக்கு சொத்து பத்திலே குறை கிடையாது. எனக்கு நிலமங்களிலே குறை கிடையாது. ஆனால் எனக்கு குறை இருக்கிறது. என்ன குறை தெரியுமா? என்ன குறையம்மா? நான் தாயார் தரிசன அவர் எப்படி இருப்பாரு நான் பார்த்தது. எனக்கு மானமான கூட கிடையாது. தாயார் என்ன பெற்ற அம்மாவா சில வயதிலே 10 மாதம் முன்னூறு சுமந்து இடைநோக நோக்கி எடுத்து என்னாலே அமுது ஒட்டி தலைவாரி பூச்சூடி முன்னெடுப்பு என்ன பெற்ற மாதாவே நான் பார்த்திருந்த ஒவ்வொரு குழந்தைக்கும் 10 மாதம் 300 நாள் சுமந்து இடைநோக பயிர் நோக்கி ஈட்டெடுத்து அள்ளி அமுது ஒட்டி தலைவாரி பூச்சூடி பள்ளிக்கு சென்று வாய நான் பருவ மகளே என்று சொல்லக்கூடிய தாய். அவர் வயிற்றிலே என்னென்ன கனவுகளோடு நான் பிறந்தேனோ, நான் பிறந்த நேரமோ என் தலைவிதி பயனோ என் தாயை நான் என்னை எதற்காக பெண்ணாக ஈன்றெடுத்தாய் அம்மா? என்னை எதற்காக ஈன்றெடுத்தாய் அம்மா? அம்மா
இந்த அருமையான வேளையிலே எனும் ஈஞ்சமாக்கம் கிராமத்தைச் சேர்ந்து 11 ஸ்டார் என்று சொல்லக்கூடிய குடிவினர் ஒன்று சேர்ந்து அடியனுக்காக வேண்டிய ரூபாய் 200 இன்னும் ஹார்மோனிய கலைஞர் இன்னும் வந்த துன்பத்தை போல யாருக்குமே வந்திருக்க கூடாது. 10 மாதம் 3 நாள் சுமந்து 2 வயது நோக்கி ஈன்றெடுத்த தாயை தான் நான் சிறுவயதிலே நாம் பார்க்காத உலகத்தை இந்த பிள்ளைகள் பார்க்க வேண்டுமே என்று மார்மீதும் தோல்வியும் மறுமீதும் நடைபழகி நம்மளை பார்க்க வைக்கின்றாரே தந்தை. அந்த தந்தையும் இழந்து விட்ட பாவி ஆகிவிட்டு தந்தையை சிறு வயதிலேயே நான் இழந்துவிட்டான். என்னை தாய்க்கு தாயாகவும் என்னை நல்ல முறையாக வளர்த்தவர் யார் தெரியுமா? யாரம்மா? என் உடன் பிறந்தான் அண்ணன். என் அண்ணனை போல் இந்த உலகத்திலே யாருமே கிடையாது. உலகத்தில் அனைவருமே அவரை நல்ல தம்பி என்று அழைப்பார்கள் என்பார்கள். இந்த நல்ல தந்தைக்கு ஒரு நல்ல அண்ணனாக அவர் வாழ்ந்து வருகின்றார். அப்படியா? ஆனாக இருந்திருந்தால் வீரத்தை ஊட்டி வளர்த்து விடலாம். பெண் குழந்தையாக பிறந்து விட்டாரே என்று என்னை வளர்க்க யாரிடத்தில் ஒப்படைத்தார்கள்? யாரிடத்தில்? என் அருமை அண்ணியிடத்திலே ஒப்படைத்தார்கள். அப்படியா? ராஜா, அம்மா, ஒரு குடும்பத்திலே ஒரே ஒரு நாத்தனார் இருப்பாள். 5 அண்ணிகள் 6 அண்ணி இருப்பார்கள். ஆமா. அங்கு நடக்கின்ற கொடுமை இருக்கின்றது.
அந்த நாட்டினருக்கு நிறைய கொடுமைகள் நடக்கும். ஆனா என் அண்ணியை போல் ஒரு அண்ணி கிடையாது. அப்படியா? எங்க அண்ணி பத்தி இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரியும். இன்னும் கொஞ்ச நேரத்துல இல்ல, பொழுது வெடிக்கிற வரைக்கும் உங்க அண்ணியை பத்தி எல்லாரும் தெரிஞ்சுக்கிதாமா போறாங்க. தங்கத்தை ஒரு தட்டிலையும் என் அண்ணியை ஒரு தட்டிலையும் நிறுத்தினார் தங்கத்தின் தரம் குறைந்து விடும். ஆமா, தங்கம் தரம் குறைஞ்சிடும். ஏன் தெரியுமா? ஏனம்மா? என் அண்ணி அந்த அளவுக்கு தரம் உயர்ந்தவர். ஆமா, ரொம்ப நல்ல கிருஷ்ணன் மாதிரி இருப்பாங்க. குணத்திலும் உயர்ந்தவர், மனதிலும் உயர்ந்தவர். ஆமா, முக்கியமாக பணத்தில் உயர்ந்தவர். ஆமா ஆமா, என் அண்ணிக்கு எது நோக்கமோ இல்லையோ பணத்தின் மீது அதிக நோக்கம். அப்படியாக அம்மா அப்படி இருந்தாலும் ஓடி வருகின்றாய், காரணம் என்ன? உங்களுடைய அண்ணி அழைத்து வரும்படி உத்தரவு. சரி, நான் யார் என்று உனக்கு தெரிந்தா? சொன்னால்தான் தெரியும். ஆமா, சொல்லிக்கொண்டே வருகிறேன். முடித்து எப்படி அம்மா?
உங்க அண்ணி அழைத்து வரும்படி உத்தரவு. காவலே அம்மா நான் செய்யுள்ள காவலே ஒரு ஆசை இல்ல என்ன நீங்க யாரும் மகானே நினைக்கலப்பா உங்க சமூகத்துக்கு தானா நீதான் போயிட்டு யாரும் இல்ல பின்னாடி போய் வந்தாலும் அவர்தான் பேசிடுவேன். நான் நாட்டு மகாராணி மகாராட்டியா நீ நாட்டுக்கு மகாராணி தான். வேற யார்த்தா? இப்ப தச்சாம நீ தானே வச்சீங்க. வேலைக்கு வச்சுக்கணுமா?
ஊசி படுத்த மலை தரணமால இந்த மலை சைலண்ட் 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 அவங்க வீடு அவங்க சௌகரியம் என்ன பண்றது நான் பேச போடலாம் புரியுதா அந்த டாக்டருக்கு மருந்து பண்ணு அந்த பேசிக்கு மருந்து பண்ணு அது செடி செடிக்கு மருந்து பண்ணு ஓ அப்படியே சொல்றதுமா என்னடா நான் உங்க நாத்தனார் இல்லையா யாரு தெரியுமா என் நாத்தனாரு உங்க நாத்தனார் அவ போராட சொல்றாளா குட்டி குட்டி சிக்கன் நீ கோசி யாரு பாயில் பாக்கல பேந்து ஓடுவான் என்ன ஊரு என்ன ஒரு மரத்தங்காரியா இதுதான் தெரியும் ஹைதராபாத் கம்மிங் வானம் ஊரு பாக்குறேன் திஸ் இஸ் தமிழ்நாடு அவன் மூஞ்ச மாலையும் போது கேட்டா ஒரு வீட்டுல ஒன்றரை இல்லை இரண்டு இல்லை மூன்று இல்லை 4 பேர் மச்சம் மூத்தார் இருந்தாலும் பெண்ணா பிறந்தவள் அந்த வீட்டுல குடும்பம் செய்யலாம் மூத்தார் மச்சம் மூத்தார் குடும்பம் பண்ணலாம் மூத்தரை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணினு குடும்பம் பண்ணலாம் ஒரே ஒருத்தி யார் தெரியுமா நாத்தனாரு ஒரே ஒரு நாத்தனாரு அவ இருந்தாங்க ஒரு பெண்ணா கூட குடும்பம் பண்ணவே முடியாது எவன் பார்த்தா அது குறை இது குறை இது குறை அது குறைதான் எங்க போனாலும் அது இல்ல இது இல்ல எல்லாமே குறைதான் என்ன பண்றது இல்லடா எல்லாமே குறைன்றாங்க எவ்வளவு கொழுப்பு எல்லாமே குறையாமாங்க இங்க எல்லாமே குறையாதாங்கதா நான் குறைமா பண்ண மாட்டேன் ஏமாந்தா சரி போட்டு விடுமா சைனா போட்டு கூடுவாங்களா பண்ணி இருக்கிறாங்களா நீ இருக்காங்கம்மா எங்க இருக்காங்க எல்லாம் உள்ளங்கறாங்கம்மா அப்படியா இந்த பாருங்க பண்ணி அண்ணி பாதமதை பணிந்தேனா அடே கடை என்னடா எங்க போயிட்டாங்க டீ சாப்பிட்டார் டீ சாப்பிட்டார் போணுமா ஏடா ஓ குடிமையா இந்த உலகத்துல எத்தனையோ பேர் நாத்தா இருப்பாங்க ஆமா சரி எத்தனையோ பேர் நாத்தா இருப்பாங்க எத்தனையோ பேர் நாத்தா இருப்பாங்க ஆமா ஆமா என் நாத்தா மாதிரி என்ன சத்தியமா முடியும் உலகத்திலே அதாவது குடி சொல்லுமா போயிட்டு நின்று தான் எடுக்கவில்லை ஆமா வயிற்றுல பெற்றிருக்கவில்லை நான் பெற்றெடுக்கவில்லை என்றாலும் யாரு மாதிரி பொண்ணு மாதிரி என் மகன் மாதிரி ஆமா, உங்க அடே கண்ணே எனக்கு அடே மத தான் பாருங்க
வழியாக கொண்டு வரை சுக சேமத்துடன் வாழ்ந்திருப்பேன் கண்ணு. ஆசீர்வாதம் எனக்கு இருந்தால் போதும் பண்ணு. அப்படி இருக்கிறே என்னை அடுத்த காரணம் என்னவோ உன் அண்ணன் வரவில்லை. அண்ணன் இருக்கிறாரா? தாயே ஏண்டா ஆமா இது அவங்க கூட ஆகி போச்சு, இது இவங்க கூட ஆகி போச்சு. ஆமா. என்ன அவங்க சவுத்துக்கு பேசலாம் எப்படித்தான்? அவங்க வீட்டுல அவங்க சொல்லிட்டு அவன் பேசுற நீ வந்து நீ பேசிக்கோ அதான் சொல்றான். என்ன பரவாயில்ல போறா பாடுறா குடும்பம் பண்றியா மாணவரே போயிட்டு கிடக்குறேன். மாணவரே புரியல எவ்வளவு சிட்டி அதாவது ஒரு பெண்ணாகப்படுத்தவள் வந்து நடக்கும் பொழுது இந்த பூமிக்கு நோகக்கூடாது. பூமிக்கு நோகக்கூடாது. இந்த பூமிக்கு வலிக்க கூடாது. இந்த பாவம் காட்சி இருக்கிறாங்க, அந்த பாவம் காட்சி இருக்கிறாங்க. அவங்க கத்துறாங்க, இந்த பக்கம் கத்துறாங்க. பெண்ணாகப்படுத்தாலே பொறுமையா இருக்க வேண்டும். யார மாதிரி எங்கடி கறிக்க பொறுமையா உங்க சவுத்துக்கா அதாவது குடிப்பையா நம்ம இடக்கன்ற பூமி யார்? உமாதேவி. மேல இருக்கின்றவர் யார்? ஆகாயவாணி. மேல இருக்க பெண்ணானவள். ஆமா. கீழ இருக்க பெண்ணானவள். நானும் கங்காதேவி பெண்ணானவள். ஆமாப்பா. நீ உபரானவள். என்னடா எங்க இங்கதான் நடக்க தெரியுதா? பாத்தியா நடக்க தெரியுதா? நடக்க தெரியுமா? நடக்க எங்க அம்மா இன்னும் காபி சாப்பிடலாம் காப்பி இல்ல ஒரு மூஞ்சம் தொங்கு மூஞ்ச கதை போற என் மூஞ்சம் பெற்றது அந்த பெற்றுக்கிறது போற ஒரு மூஞ்சம். ஐயோ நீ வயிற்று நேரம் சாப்பிட அப்படி சொல்றேன்டா. உண்மை ஒத்துனே சேர்த்தான். அதாவது நடக்கின்ற போது பூமிக்கு நகக்கூடாது. நடக்கிறா பாரு. அதாவது திடீர் ரேஸ் போது பாரு. அந்த மாதிரி ஓர டடக் 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 டடக். அதாவது இப்போதே எங்கள் அலங்காரி அம்மா நடப்பதை பார்த்து கொண்டு அனைத்து வீட்டில் இருக்கும் பெண்கள் அனைவரும் இதை போன்று நடக்க வேண்டும் என்று தெரிவித்துக் கொள்கிறோம். இப்ப எங்க அம்மா நடக்க போறாங்க, எல்லாம் பாத்துங்க, பார்த்து கவனிச்சு வச்சுங்க. அம்மா ஒரு டைம் தான் நடப்பாங்க, மறு டைம் நடக்க மாட்டாங்க. தலையாகத்தான் குறிப்போம். இல்ல என்னதான் ஊர் சொல்லிட்டான். இது என்னதான் ஊரு? சம்பரம்பாக்கம். சத்தியமா தான் காக்க உண்மைதான் காக்குறேன். ஒரு பெண்ணா முகமாக நல்லா இருக்குதா, ஒரு ஆண் முகமாக நல்லா இருக்குதா? பெண்களை பத்தி பேசினா ஒத்துப்பேன். ஆண்களை பத்தி பேச எனக்கு கெட்ட கோவம் வரும். ஏன்னா எனக்கு கெட்ட கோவம் வரும். ஆண்களை பத்தி தப்பா பேசாது. என்ன எங்க தாத்தா அப்பத்திலிருந்து எவ்வளவு ஆயக்கா உக்காந்துக்கிறாங்க. இல்ல ஓகே நல்லா இருக்கிறாங்க அந்த ஊர்ல. என்ன நான் நடக்கட்டா? அதாவது நான் நடக்கும் போது அலங்காரி அம்மா நடக்க போறாங்க. அலங்காரி அம்மா வந்துட்டாங்க வெளியோ. அலங்காரி அம்மா வந்து விட்டாங்க வெளியே. அம்மா நடக்க போறாங்க. கைத்து மேல பார்க்க போறாங்க. ஆமா, ஒரு தரம், ரெண்டு தரம், மூணு தரம். என்ன காதல் பேசுறதுல தெரிஞ்சதான் கேள இல்ல அவுத்து விட்ட போய் அது ரேஸ்ல ஓடு மாதிரி அந்த மாதிரி ஓடுறேன். அது மாதிரி போகலாமா?
நீ கவலைப்படாத உன் மூக்குத்தி எனக்கு மட்டும் கூட அவனுக்கு கூடாது சரி விடு என் காயம் பேரே விடு அறிவிருந்தவனை என் தங்கையை பார்க்க வேண்டும் சீக்கிரமா நான் வாழ்க பல்லான் கல்யாண வாழ்க்கை நூறாண்டு வாழ்க பல்லாண்டு கல்யாண வாழ்க்கை நூறாண்டு புதியதாகும் இனியதாகும் இனிய வேளையிலே சந்தோஷ கவிதை கேள்குயிலே இனிய வேளையிலே சந்தோஷ கவிதை கேள்குயிலே வாழ்க பல்லாண்டு கல்யாண வாழ்க்கை நூறாண்டு. தங்கா, நீ வாழ்ந்திருக்க வேண்டும் வாழ்ந்திருக்க வேண்டும் என்பதே தன்னுடைய ஆசையம். உன்னை வெகுவாக அழைத்த காரணம் என்னவென்று தெரியுமா? உனக்கான திருமண கோலம் விரைவாக வர வேண்டும். உனக்கான திருமண கோலம் விரைவாக வர வேண்டும். எதிர்பார்த்த மணமகனோடு பிரியாத வர வேண்டும். வாழாத இமை போலே விலகாத தேர் போலே எனையால பிறந்தாயே எமையால பிறந்தாயே. உனக்கான திருமண கோலம் விரைவாக வர வேண்டும். எதிர்பார்த்த மணமகனோடு பிரியாத வர வேண்டும். உன்னை வெகுராத்த காரணம் என்னவென்று தெரியுமா? நீ பிறந்த நாள் முதல் வளர்ந்த நாள் வரை உன்னை என்னுடைய கரத்திலே ஒப்படைத்து விட்டு நம்மை பெற்றெடுத்தவர்களோ நம்மை அனாதையாக்கி விட்டு சென்று விட்டார்கள். அன்று முதற்கொண்டு இன்று வரை கண்ணிமை போல் உன்னை நான் காத்து வருகிறேன். அம்மா, உனக்கு ஒரு திருமணத்தை செய்து முடிச்சிட்டனா என் தலைவருக்கு பாறை இறங்கிடும். இந்த கண்ணி நல்ல
மாலை மாலை அம்மா எனக்கு ஒரு தாயே இருந்திருந்த என்ன போல அம்மா மாற அம்மா இல்லாத எனக்கு ஒரு தாய் இருந்திருந்த எனக்கு இந்த தாலியை எடுத்து விட்டிருந்தேமோ சஞ்சரா எனக்கு வர போறது நம்ம இல்லாத பண்ணினா எனக்கு ஒரு மாதா இருந்திருக்கு என்ன பெற்ற தாய 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 இந்த மாலை எடுத்து விட்டிருந்தா எனக்கு ஒரு மாலை இருந்திருந்து எனக்கு இந்த மாலை எடுத்து விட்டிருந்தா இந்த மனசங்களா அண்ணா எங்களுக்கு ஆத்த வளர்ச்சி கட்டியா என்ன பெத்தாமா எங்களுக்கு எனக்கு ஆத்த வளர்ச்சி கட்டியா வளர்ச்சி கட்டி நீ பெத்த ஒரு மக்களுக்கு நீங்க சம்பா நீ போன ஒரு நாளா நீ பெத்த பொண்ணுங்க பிள்ளைக்கா என பாசமா வளர்த்து போனம்மா நீ போன ஒரு நாளா இந்த ஆத்து தண்ணி பாயமத்த எனக்கு ஆத்து தண்ணி பாயமத்த இந்த அழகு சம்பா அழகு எங்களுக்கு குழந்தை வளர்ச்சி கட்டியா நாம் பிறந்த கோட்டையில இந்த கொடுமை கரக்கோட்டையிலே எங்க மணிகளை கொண்டு சம்பாதிக்கிறாரு எனக்கு குளத்து தண்ணி பாயாமே நாங்க அல்லப்பட்டாலிங்க நாங்க சீரப்படாத சீதைங்க சீதைங்க இந்த குளத்து தண்ணி பாயாமே நான் பிறந்த சீமையில எங்க அம்மா இல்லாத சீமையிலமோ கொண்டு சம்பாதிக்கு வாடு எங்களுக்கு பார்க்க ரெண்டு வரா நாங்க பதங்கொலைஞ்சாலிங்க நாங்க சீரப்படாத சீருங்கம்மா எங்களுக்கு பார்க்க ரெண்டு வரா எங்களுக்கு பார்த்த கப்பல் தான் எங்களுக்கு முன்ன வர இன்னைக்கு எங்களை பார்த்த கப்பல் அத்தாமே இந்த கொடுமைக்கார உலகத்தில எங்களை பெத்த ஒரு மாதாவே எங்களுக்கு ஒரு பழங்கப்பல் தான் மையத்து எங்களுக்கு சுங்க ரெண்டு பேரும் எனக்கு ஒரு சொன்ன கப்பல் தான் எனக்கு முன்ன வர சொன்ன கப்பல் ஏற்றமே எங்களுக்கு நீங்க சிறு கப்பல் தயம்மா எங்களை ஒரு சிறு கப்பல் தயமோ எங்களுக்கு வடக்கு சீடுகா நாங்க பொண்ணா பிறந்த பாவிகளுக்கு எனக்கு வடக்கு சீடுகா எனக்கு வர மாதிரி
நாங்க நீங்க வணங்க கொடுத்த பொண்ணு நாங்க நீங்க வாசல வந்து நின்னா எங்களை வாவன் அழைப்பாருல்ல எங்களை பெத்த ஒரு மாதா இல்லாத சீமையில எங்களுக்கு வரிசையிட்டு தயமோ எமோ எங்களுக்கு வரிசையிட்டு தயமா எனக்கு பார்ப்பாரு எங்களுக்கு தெற்கு சுடுகடியா எங்களுக்கு தென்னதுர பாலாறு நாங்க தெற்க கொடுத்த பொண்ணு நாங்க நீங்க தெருவே வந்து நின்னா நாங்க தெருவே வந்து நின்னா எங்களை தேடி எழுப்பாருல எனக்கு நீங்க தேடி அழைப்பாருல எங்க அம்மா இல்லாத சீமையில எனக்கு சீனிட்டு அம்மா அம்மா ஆத்தா நீலேனா ஆதரிக்கையாளிக்கா ஒரு சேலை வாங்கி வந்தோம் உன்னை புதைச்சே புது சேல வாங்கி வந்தோம் எத்தனை பிறவியோ இனி முதற்கொண்டு எத்தனை பிறவியம்மா இந்த குடும்பத்தை வாழ்ந்து மக்களை எடுத்து வாழ எத்தனை பிறவியோ உன்முகத்தில் நான் இருக்கேன் எங்கே போய் அம்மா நான் கண்ட கனவுல நந்தவனம் எரிந்தது அந்த வனம் என்று அப்புறம்தான் தெரிந்தது நான் கண்ட கனவுல
தங்கா காலாகாலத்திற்கு திருமணம் செய்து முடித்தால் தினமா நாட்டு மக்கள் அனைவரும் வேண்டாம் அண்ணா. எனக்கு திருமணத்தை செய்து வைத்து என்ன சின்ன சின்ன வயதில பிரித்து விட பார்க்கின்றேன் நியாயமா? தாயினுடைய முகத்தை பார்க்காது, எனக்கு தன்னுடைய முகத்தை பார்க்காது. இழந்தவுடனே அண்ணன் என்று உங்கள் முகத்தை பார்த்து நான் வாழ்ந்து வருகின்றேன். திருமணம் செய்யவில்லை என்று நாட்டு